ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈரம் இல்லாத ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 50 உலக்குக்கு அரை உலக்கு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அதே உலக்கில் அரை உலக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். ஏன்னா கருகிடக்கூடாது. கருகுனா மாவு கருகல் ஸ்மெல் வரும். கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதை மிக்சியில் போட்டு நல்லா ஆறின பிறகு பவுடராக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையும் உளுந்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த மாவை ஒரு கிளாஸ் எடுத்தோன்னா 1 கிளாஸ் கடலை மாவு, 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு, 3 சரி பங்கு எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்த பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக காயப்பொடி, நல்ல எள்ளை வறுத்து அதுலேயும் இதை ஆட் பண்ணிக்கிடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெய் அல்லது நெய்யை நல்லா சூடு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு நல்ல மொறு மொறுன்னு வரும். மாவு விரவும் நல்லாயிருக்கும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் நார்மலாக நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். தண்ணி அளவு கூடிட்டாலும் ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும். அதனால் தண்ணியை கொஞ்சம் பொறுமையாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி அச்சுக்குழல் வச்சுருப்போம். அதில் இந்த மாவை போட்டு நம்ம எந்த அச்சுக்கு தேவையோ அந்த அச்சை வச்சுட்டு அப்படி எண்ணெய் சூடேறினோடனே எண்ணெயில் நம்ம தேவையான சைஸில் போட்டு எடுத்துக்கலாம். நான் சீவல் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டார் சேஃபில், முறுக்கு, இந்த மாதிரி எந்த சேஃப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விரல் நுனியில் அற்புதங்கள்.